ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் பிளடி பைட்டோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு இருந்துருங்கடா. ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த் கேப் ஆயிடுச்சு. ரொம்ப விட்டு விட்டு போடுறேன் இப்போலாம் வீடியோஸ். என்ன அப்படின்னா எங்களுக்கு இன்டர்னல்ஸ் போயிட்டுருக்கு, இப்போ நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட் இன்டர்னல்ஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்துட்டு செகண்ட் ஒன் போயிட்டுருக்கு. டிசம்பர் வர வேண்டிய எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் இருக்கனால கொஞ்சம் ரஷ் அண்ட் க்ரஷ்ஷாக போயிட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனால தான்டா அப்படியே ரொம்ப டிலே ஆகுது. ஸோ என்னதான் வீடியோஸ் போட்டாலும் கரியர்னு ஒன்று இருக்குல்லடா, ஸோ அதை பார்க்கணும்ல. ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்படி அதில் பிஸி ஆகிட்டேன். ஸோ இப்போ வீடியோ போடும்போது எல்லோரும் யாருன்னு கேட்பீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப கேப் விட்டு போடுறதுனால கோவத்தில் கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க, கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, ஓகேவா? ஸோ அப்படியே வாங்கடா டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா நீங்கள் ஆல்மோஸ்ட் 3rd இயர் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக அப்படியே குதிச்சு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தா ஜங்குக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு உங்களுக்காக. நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு ஓடி ஜங்குக்கோட பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. என்ன பேபி டால், கிளாஸ் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு. பேக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேக் அப்படியே வாங்கிக்கிறாரு. இன்றைக்கி எங்கே போகலாம்? இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு போகலாம். உங்கள் வீட்டுக்கா? 3 வருஷத்தில் ஒரு நாள் கூட உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டது கிடையாது. என்ன இன்னைக்கு புதுசாக வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறீங்க? என்ன பண்ணுறது, அப்பா கூப்பிட்டு வர சொன்னார். இந்த வீட்டோட மகாராணி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. ஓ அப்படியா, சரி அப்போ இப்போவே போகலாம். சரி வா, பைக்கில் ஏறு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் நிறைய பேசி அப்படியே போயிட்டுருக்கீங்க. வழியில் பார்த்தா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது. ஜங்குக்கா சொல்லுடி ஜங்குக்கா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகலாம் ஜங்குக்கா. ஐஸ்கிரீமா? இப்போ உனக்கு இது ரொம்ப தேவையா? ஆமாம் ரொம்ப தேவை. ப்ளீஸ் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தானே, ப்ளீஸ். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே ஜாலியாக பேசி சாப்பிட்றீங்க. இப்போவே டைம் ஒரு 5 ஆயிடுது. ஸோ ஜங்குக்கும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அங்கே போய் அறிவாகுறீங்க. அது பார்த்தா ஒரு பெரிய பேலஸ், வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, பேலஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த பேலஸ் அப்படியே ஸ்கேன் பண்ணுறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ஏஸ்தட்டிக்காக சூப்பராக இருக்குது. அப்படியே நீங்கள் ஜங்குக்க ஒரு ஒளிவட்ட மூஞ்சோட பார்க்குறீங்க. உங்கள் 32 பல்லும் அப்படியே வெளியே தெரியுது. ஜங்குக்கா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டில் தான் இருப்போமா? இது வீடு கிடையாது தற்குறி, இது ஒரு பேலஸ். எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். ஓ அப்படியா, ஏஸ்தட்டிக்காக சூப்பராக இருக்குது ஜேகே. இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் செம்மையாக இருக்கும். நம்ம நிறைய ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில்? ஆமாம், இப்படி ஒரு இடம் இருக்கிறது வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது. இப்போ நீ அவசரப்பட்டு சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ எடுத்து போட்டு எல்லாரும் இங்கே விசிட் பண்ண வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுவும் சரிதான், நம்ம ப்ரைவேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ உள்ளே போனால் ரொம்ப அழகழகான ஆம்பியன்ஸ், அப்படியே நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்து ரிசர்ச் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக நடந்து போயிட்டுருக்கீங்க ஜேகே கூட. அப்படியே ஃபைனலி மெயின் ஹாலுக்கும் போயிடுறீங்க. அங்கே பார்த்தா யாருமே இல்லை, ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் கிடக்கு ஹாலு. ஏன் ஜங்குக்கா இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது? இங்கே தான் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களா? ஆமாம், இங்கே தான் எல்லாரும் இருக்கோம். இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. அப்போ சியா மேலேருந்து அப்படியே ஓடி வரா. ஹே ஃபியூனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு அப்படியே ஓடி வரா. ஏ சியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இங்கேருந்து ஓடுறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி கீழே உளுந்து அப்படியே வந்துட்டு 2 பேரும் படுத்துட்ருக்கீங்க. ஏய் என்னடி இத்தனை நாளாக காலேஜுக்கு வரவே இல்லை, உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? அப்புறம் உனக்கு புதிய ரூம்மேட் யாரையோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நீ இல்லை, அப்போது நான் மட்டும் அந்த ரூமில் தனியாக இருக்கவா? அதான் பிரின்சிபல் கிட்ட பேசி ஒரு ரூம்மேட் வாங்கிக்கிட்டேன். ஓ அப்படியா, அவள் எப்படி? அந்த அளவுக்கு பேசவே மாட்டா.
அவளோ கமிட்டட் காய், அதனால அவளோட ஆள்கிட்ட கடலை வறுத்துக்கிட்டே இருப்பா. நீ ஜேகே கிட்ட கடலை போட வேண்டியது தானே? ஜேகே கிட்டயா? ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டார். லேட் நைட் கால் பண்ணி பிஸியாக இருந்தேன்டி சாரி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசுகிறீங்க. ஓ, அப்போ கால் எடுக்க மாட்டாரா உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறா. காலெல்லாம் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிக்கிறீங்க. அப்படியே என்ன பாச போராட்டம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆமாம், எத்தனை நாள் பார்க்கல, நீ தினமும் பார்க்குற, நான் அப்படியா? உடனே யார் காலேஜுக்கு போகாமல் இருக்க சொன்னது? வீட்டில் காலேஜை கட்டடிச்சிட்டாக்கும் இருக்கா. அப்போ உடம்பு சரியில்லைன்னு சொன்னது அது ஒரு சின்ன பொய், அவ்வளோதான். ஹியூமன்ஸ்க்கு எங்கே தெரியவா போகுது? நீங்கள் எல்லாம் ரியலியா ஸ்டூபிட்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சியா சொல்கிறா. நாங்கள் ஸ்டூபிட்ஸா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சியா, நீயும் ஒரு ஹியூமனாக இருந்துட்டு தான் வேம்பையர் ஆகிருக்க. பிறந்த உடனே நீ ஒன்றும் வேம்பையர் கிடையாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவளும் சிரிக்கிறா. சரி சரி, நாங்களும் ஹியூமன்ஸாக இருந்துட்டு வேம்பையர்ஸாக வந்தவங்கள தான். நாங்களும் ஸ்டூபிட்ஸ் தான் ஒத்துக்கிறேன், சரியா? உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உள்ளையா? எங்கே போகிறோம்? எல்லாரையும் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் 3 பேரும் பேசுகிற சவுண்ட் கேட்டு ஒவ்வொருத்தங்களாக வராங்க. அப்படியே ரோஷன் மேலேருந்து கீழே வந்துட்டு குதிச்சிடுறான். குதிச்சு அப்படியே வந்து நிற்கிறான். ஹாய் ஃபியூனா, என்ன ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டு பக்கம் எல்லாம் வரதே இல்லை. வீட்டு பக்கமா? நான் இங்கே வந்ததே கிடையாதே. ஓ சாரி, காலேஜ் முடிச்சதுலேருந்து உன்னை பார்க்கவே இல்லைல்ல. நான் தான் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சரிதான், எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஐம் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஷன் சொல்லிகிட்டு இருக்கான். மற்றவங்க எல்லாம் எங்கே? ஒரு சின்ன ட்ரிப் போயிருக்காங்க, நாளைக்கு வந்துடுவாங்க ஐ திங்க். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வரா. இவளை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அப்படியே வந்து நின்றுட்டு உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறா. ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சலிப்பாக நின்றுட்டுருக்கா. ஹே கிறிஸ்டினா, எப்படி இருக்க? தினமும் பார்க்குறல்ல, எப்படி இருக்கேன்னு கேட்குற? ஹே, உன்னை பார்த்தே கொஞ்சம் நாள் ஆகுதே. அதானே, நான் தானே உன்னை தினமும் பார்க்குறேன். ஐ எம் ஃபைன், ஐ எம் டோட்டலி ஃபைன். தென் ஹூ இஸ் ஷி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா கிறிஸ்டினா. ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபியூனா. ஃபியூனா? ஹியூமனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினா அப்படியே கேட்குறா, ஒரு மாதிரி ஐஸை சுருக்கி வச்சுட்டு. ஆமாம் ஆமாம் கிறிஸ்டினா, ஏன் என்னாச்சு? நம்பாத ஜேகே, ஹியூமன்ஸே நம்பக்கூடாது. என்ன? ஹே கிறிஸ்டினா, என்ன நீ உன்னோட பாஸ்ட்டை வச்சு பேசிகிட்டு இருக்கியா? என்னோட பாஸ்ட் நிறைய விஷயத்த சொல்லும் ஜேகே. சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ. இவ நம்மளுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான். ஹியூமன்ஸே நம்மளுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்க. இந்த வேர்ல்ட்லேயே வேம்பையர்ஸ் மட்டும்தான் ஃபைட்ஃபுல்லான சோல்ஸ். அண்ட் தென் நீங்களும் யாரையும் லவ் பண்ணிவிட்டு இப்படி கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே மேலே போயிடுறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க? அவள் கொஞ்சம் அப்படி தான், அவளோட பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் நின்றுட்டு இருக்கும்போது வெளியே இருந்து உள்ள ஒரு பேஸ்கெட்டோட ஒருத்தர் வராரு. அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்காரு. ஹே வினோய், வெளியே எங்கே போயிட்டு வர? கொஞ்சம் க்ரோசரிஸ் வாங்கிட்டு வரேன். என்ன? இது யாரு, புதுசாக இருக்குது, எங்கே இருந்தால் தத்தெடுத்துட்டு வந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வினோய் கேட்குறான். இது யாரு? இது புது வேம்பையர். வினோய், ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபியூனா. கேர்ள் ஃப்ரெண்டா? ஹாய், ஐம் வினோய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஹாய், ஐம் ஃபியூனா அண்ட் தென் யூ ஆர் ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூ. அண்ட் தென் நான் இங்கே நியூ வேம்பையர். நான் வந்து நான் வெஜிடேரியன் கிடையாது, நான் ஒரு வெஜிடேரியன். அதான் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். டேய் லூசு மாதிரி பேசாதடா, வந்ததுலேருந்து பிளட்டே குடிக்கிறது கிடையாது, உடம்பு எப்படி இருக்குன்னு பாரு. நான் என்ன பண்ணுறது ரோஷன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிளட்டை பார்த்தாலே எனக்கு வாமிட் வருது. நானும் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன், இருந்தாலும் அந்த பழைய உடம்பு வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? டேய் பைத்தியம் மாதிரி பேசாத, போய் பிளட்டை குடி, பிளட்டை குடிச்சு பழகு, நம்ம எல்லாம் வேம்பையர்ஸ், உனக்கு அது புரியுதா?
புரிஞ்சுது, நான் குடிச்சு பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேசிட்டு நிற்கிறான். ரொம்ப க்யூட்டாக பேசுகிறான். ஏன்னா அவன் ஏஜும் ரொம்ப எல்லாம் இருக்காது, ஒரு 17 18 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் இப்படி வந்துட்டு இன்னசென்ட்டாக பேசுகிறான். அவனும் அப்படியே வந்துட்டு அந்த வெஜ்ஜஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறான். ஸோ இங்கே எல்லாருமே அப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்லேருந்து ஒருத்தர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே டேட், அதாவது ஜங்குக்குமே டேட் தான். ஸோ அப்படியே வந்துட்டு நிற்கிறாரு. ஹாய் டேட், இவ ஃபியூனா, மை ஃபியான்சி. ஆ ஹாய் ஃபியூனா, எப்படி இருக்க? ஃபைன் ஃபைன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ எம் டோட்டலி ஃபைன். உட்காரு, ஏன் எல்லோரும் நின்றுட்டு இருக்கீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ வினோய் ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு கிச்சன்லேருந்து வரான். வினோய், எத்தனை வாட்டி சொல்கிறது, ஃப்ரிட்ஜில் எவ்வளோ திங்ஸ் இருக்குது, நீ எதுக்கு இந்த ஆப்பிளையும் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்க? டாடா, என்ன பண்ணுறது, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. எல்லாமே மீட்ஸ், எனக்கு பார்த்தாலே வாமிட் வருது. அதான் திருப்பியும் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தியா? ஆமாம் டாடா. சரி போய் உட்காரு, என்னமோ பண்ணு. உடம்பு எப்படி போயிட்டுருக்குன்னு பாரு வினோய். பார்த்துக்கிறேன் டாடா, என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சொல்லிட்டு ஒரு குஷனில் போய் உட்காடுறான். ஸோ எல்லாருமே அங்கங்கேயா போயிட்டு உட்காடுறாங்க. அப்புறம் சொல்லு ஃபியூனா, உன் ஃபேமிலி பற்றி சொல்லு. ஃபேமிலி பற்றி சொல்ல போனால் அம்மா இப்போ லண்டனில் இருக்காங்க. அதாவது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செட் ஆகாமல் அம்மா லண்டன் போயிட்டாங்க. இனி ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் டு சே ஒரு அங்கிளை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா என்ன பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்கார். என்னை சிட்டிலேயே இருக்க சொன்னார். ஆனால் எனக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். வில்லேஜ், அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, வில்லேஜ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்பா கூட நானும் இங்கே வந்துட்டேன். அம்மா கூட போயிருந்தா நான் இப்போ சிட்டியில் இருந்திருப்பேன். ஆனால் என்ன, ஜேகேவை பார்த்துருக்க மாட்டேன். ஸோ இங்கே வந்ததில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லோரும் உங்கள் வாயே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஜங்குக்கை பிடிச்சி போயிடுச்சு. அப்புறம் இந்த பிளேஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ எப்படி சொல்கிறது, எதுக்காக என்ன எல்லோரும் இப்படி பார்த்துட்ருக்கீங்க? இல்லை நீ சொல்லு. அதான் இனிமே இப்போது எனக்கு எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நானும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணிப்போம். சரி, உன் அப்பா பற்றி சொல்லு. என்னோட அப்பா ஒரு வேம்பயர் ஹண்டராக இருக்கார். வேம்பயர் ஹண்டரா? அதாவது வேம்பயர் ஹண்டர்னா டைரெக்டாக வேம்பயர்ஸை பிடிக்க மாட்டார். அவர் ஒரு சயின்டிஸ்ட். அதான் அப்படியே வேம்பயர்ஸை பிடிச்சி ரிசர்ச் பண்ணுறதுக்காக அப்படி. ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசுகிறீங்க. ஸோ இந்த மேரேஜை பற்றி உன் அப்பா கிட்டே சொல்ல முடியாது? ஆமாம் அங்கிள், சொல்ல முடியாது. அம்மா கிட்டே பேசிட்டேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணு என்ன மாதிரி தானே இருப்பா, அங்கே நீ லவ் பண்ண பையனை அப்படியே கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயே இரு. அப்பா கிட்டே தயவு செஞ்சு சொல்லிடாத, அவர் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாருன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதான் நான் ஜங்குக்கா கிட்டே இதை சொல்லிட்டேன். அவர் சொன்னார், என்னோட அப்பா உனக்கும் அப்பா மாதிரி தான், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நீ ஒன்றுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காலேஜ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறீங்க. அண்ட் தென் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ எனக்கு இங்கே தூங்கு, சரியா? ஓகே ஓகே அங்கிள், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பவ் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருமே அப்படியே வந்து கலைஞ்சிடுறாங்க. அப்போ நீ இன்னைக்கு இங்கே தான் தூங்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு வினோய் கேட்குறான். ஆமாம், இங்கே தான் தூங்க போகிறேன். சரிப்பா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, நான் மேலே போகிறேன். என்னமோ மாதிரி இருக்கா? உனக்கு என்ன ஆகுது? என்னமோ ரொம்ப ரொம்ப கிரேவிங்காக இருக்குது. ஆனால் என்னான்னு தான் தெரில. அப்படியே ஃபியூனா பக்கத்துலேயே இருக்கணும்னு தோணுது, ஃபியூனாவை கடிக்கணும்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, நான் தான் வெஜிடேரியன் ஆச்சே. டேய் போ, ஃப்ரிட்ஜில் பிளட் இருக்கும், போய் எடுத்து குடி போ. எனக்கு வேணாம். ஒழுங்காக சொன்னால் கேளு வினோய், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, முதல்ல இந்த ஆப்பிள் எல்லாம் தூக்கி போடு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ வினோயும் வேணான்னு கத்திட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு ஒரு ஒயின் கிளாஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பாட்டிலில் பிளட்டை
வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே வாமிட் வருது. அப்படி இருக்கு. ஸோ அப்படியே வந்து கடகடன்னு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு அந்த ஒயின் கிளாஸு. அதில் அப்படியே விட்டு அப்படியே வினாய் கையில குடுக்குறாரு. எனக்கு வேணாம். இங்க பாரு வினாய், நீ ஒரு வேம்பயர். இத பாரு. லுக் அட் திஸ் பிளட். பாரு. எவ்வளோ அழகா இருக்குல்ல? ஆ ஆ, இன்னும் டீவா சொல்லப்போனா, நீ இத பிளட்டாவே எடுக்காத. ரெட் ஒயின்னு நினச்சி குடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாரு. ஒருக்கா ட்ரை பண்ணி பாரு. உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வேணாம் 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 ஜேகே, குடிடா, சொன்னா கேள்றா, குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றி கொடுத்துட்றாரு. வினாய்க்கு பிடிச்சிருக்கு. இத்தனை நாளாக இங்கே வந்ததுக்கப்புறம் இத்தனை நாள் அவன் வந்து பிளட்டை தொட்டதே கிடையாது. குடி 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 குடின்னு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. பட் அவன் குடித்ததே கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறான். அவனுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி, ஓகே. இந்தா இந்த ஒரு கிளாஸை கூட குடி. அதுக்கப்புறம் இந்தா மீட்டு இது எல்லாத்தையும் சாப்பிடு. சரியா? வயறார சாப்பிடு. நாளைக்கு நல்ல தெம்பாக எழுந்திரிச்சு வா. நீ எவ்வளோ தான் வெஜிடபிள் சாப்பிட்டாலும் உன்னோட பவர் எதுவும் இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. இந்த மாதிரி மீட், அதுக்கப்புறம் இருக்குது பார்த்தியா பிளட்டு, இதெல்லாம் குடித்தாதான் இருக்குது. சரி, சாப்பிட்டுட்டு தான் வெளியே வர, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே உட்கார வச்சுட்டு அவர் வந்துட்டு வெளியே வராரு. விப்டோ போகலாமா? போகலாம். ஆமாம் ஜேகே, அது என்ன பிளட்டுன்னு மொட்டையாக கேட்டா எது? அதான் அவனுக்கு ஊற்றி கொடுத்தீங்கல்ல, அது என்ன பிளட்டு? அது எங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க பார்த்தியா ஹியூமன்ஸ், உன்னோட அப்பா மாதிரி பட்டவங்க. அவங்கள பிடிச்சி கொன்று அவங்களோட பிளட்டை எடுத்து அதை தான் நாங்கள் குடிப்போம். எப்படி? நீயும் கொஞ்சம் குடைச்சல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னையும் கைமா சூப் போட்டு குடிச்சிடுவோம். எப்படி? என்னையுமா? ஆனால் ஜங்குக், நான் உங்களோட எல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் குடைச்சல் கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் ஜேகே யாருன்னு நீ பார்ப்ப. ஆனால் அவனாலாம் எதுவும் இல்லை. வரியா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடியிலேருந்து போகிறீங்க. ஜங்குக், நிஜமாவே அப்போது நீங்கள் வந்துட்டு என்னை கொன்றுவீங்களா? என்ன நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஜங்குக்கா, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. சும்மா சொன்னேன்டி. அங்கே கீழே இருக்கிறது கோட்டோட பிளட்டு, கோட்டோட மீட்டு எல்லாமே கோட்டோடது தான். அப்பா, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆனால் நீங்கள் வேம்பயர்ஸ் தானே? நீங்கள் ஹியூமனை சாப்பிடணும், ஹியூமன் பிளட்டை குடிக்கணும், அப்படி தானே? அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் 2 செக்ஷனாக இருக்கோம். அதாவது ஹியூமன் பிளட்டை குடித்து ஹியூமன் மீட்டை சாப்பிட்ற ஒரு செக்ஷன், இன்னொரு செக்ஷன் நாங்கள். அதாவது நாங்கள் எப்படின்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப முடியாதப்போ குடிப்போம். எது? அனிமல்ஸோட பிளட், அனிமல்ஸோட மீட். மற்றபடி நாங்கள் ஹியூமன்ஸ் மாதிரி தான். ஹியூமன்ஸ் மாதிரி சாப்பிடுவோம், ஹியூமன்ஸ் கூட இருப்போம், ஹியூமன்ஸ் கூட எல்லாத்தையும் பண்ணுவோம். அண்ட் தென் வினாய் பக்கத்தில் ரொம்ப போகாத. ஏன்? ஏன்னா அவன் இப்போது நியூவாக இப்போ தான் ஆகியிருக்கான் வேம்பேரா. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் பக்கத்தில் நீ போகிறது சேஃப் கிடையாது. சரி, போகாத. சரி, எனக்கு ஒன்று புரியல. உங்களுக்கு பொசஸ் ஆகுதா, அதனால தான் இப்படி சொல்கிறீங்களா? சே, வினய் உன்னோட சின்ன பையன். அதனால் பொசஸ் எல்லாம் ஆகலை. இப்போ தான் அவனுக்கு 17 என்னமோ முடிஞ்சிச்சு. 17, 18 ஆகும்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஸ்பாட் அவுட்டு. இவன் மட்டும் உயிரோடு இருந்திருக்கான். ரொம்ப முடியாமல் இருந்திருக்கான். டாடா தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காரு. இவன் என்ன பண்ணியிருக்காரு, தூக்கிட்டு வந்துட்டார். யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. தூக்கிட்டு வந்து பிளட்டை கொடுத்து மாற்றிருக்காரு. வேம்பயராக மாறிட்டான். அண்ட் தென் அவனுக்கு அந்த சீரியஸிட்டி புரியல. நம்ம வந்து ஹியூமனாக இருந்து என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேம்பயராக மாறினா என்ன பண்ணுவோம், அந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கான் அவன். கொஞ்ச நாள் போக போக தான் அது தெரியும், நம்மளுக்கு வந்து ஹார்ட் கிடையாது, நம்ம ஹியூமன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஹார்ட் இல்லையா? ஹார்ட்டெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் சொல்ல பாடி, எங்களோட உடம்புல ஆத்மாங்கிறது கிடையாது. உயிர் இருக்கானா? அப்படியா? ஜங்குக்கா, சொல்லுடி.
இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே தூங்குவோம். ஆமாம், சேர்ந்து தான் தூங்குவோம். ஆ, நம்ம ஏன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது? ஆ, இதுக்கு இப்போ ரூட் போட்டுட்ருக்க? நான் ஓப்பனாகவே கேட்டுடுறேன். நம்ம 2 பேரும் 2 பேரும் போங்க ஜங்குக்கா, ரொம்ப தற்குறி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. சரிடி, போ கீழே போயிட்டு சியாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே வந்து மண்டையை ஆட்டிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கீழே போகிறீங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது தயாங் அப்படியே ஒரு மாதிரி ஒரு லைட் ஃபார்மில் அங்கே வரான். அங்கே வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கான் ஜங்கு கூட முன்னாடி. என்ன ஜேகே, உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படி தானே? என்ன தயாங், என்ன புதுசாக இங்கெல்லாம் வந்திருக்க? இங்கே பாரு ஜங்குக்கா, ஃபஸ்ட்டு நீ அவளை கரெக்ட் பண்ணியிருக்க. அதனால தான் உன்னோட இதில் இருக்காளே தவிர்த்து முதல்ல என்னையோ ஜிமினையோ பார்த்துருந்தானா எங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு தான் விழுந்திருப்பா. இங்கே பாரு தம்பி, அவள் ஒன்றை பார்த்துருந்தாலும் அவனை பார்த்துருந்தாலும் ஒருவேளை உங்கள் 2 பேருக்கு மேலே வராதெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்குற என் மேலே வந்துருந்துன்னா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. என்னமோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தா ஜிமின். ஓ, 2 பேரும் சேர்ந்து தான் வந்திருக்கீங்களா? சின்ன வயசுலேருந்தே நம்ம 3 பேருக்கும் செட் ஆகாது. இப்போவும் அப்படி தான் இருக்கோம்ல. நீங்கள் 2 பேரும் ஒரு கூட்டாக இருக்கீங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஏன்டா இப்படி இருக்கீங்க? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்படியே விட்டுருங்களா? இங்கே பாரு ஜேகே, நாங்கள் பேசி பார்க்குறோம் ஃபியூனா கிட்ட. ஒரு வேளை பேசி பார்த்து அவளுக்கு எங்கள் 2 பேரில் யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, எங்கள் கூட வந்துட்டான்னா நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? என்ன சொல்கிற, டீலா? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ட்ரை பண்ணி பாருங்க இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சொல்கிறாரு. அப்போது 2 பேரும் ஒரு மாதிரி மூஞ்ச பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேவும் உங்களை அப்படியே கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே 2 பேரோட முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கீங்க. ஹே ஜெமின், தயா, எப்போ வந்தீங்க? குடிக்கிறதுக்கு ஏதாவது போய் எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சொல்ல நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ஃபியூனா, ஜேகேவை பற்றி உனக்கே தெரியும், அவன் ஒரு வேம்பயர். ஆமாம் ஜிமின், எல்லாமே எனக்கு தெரியுமே. அதான் உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இந்த பேலஸில் இருந்தா. ஸோ தென் நீ ஏன் எங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆளை லவ் பண்ணக்கூடாது? இல்லை ஜிமின், எப்படியா இருந்தாலும் ஒன் டே லைஃபாக இருந்தாலும் ஜேகே கூட இருந்தால் அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு நாள் எனக்கு பிடிச்சவரோட நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ல, அப்படியே ஹாப்பியாக ஒன் டே லைஃப் எப்படி இருக்கும், யாரோட இருக்கும் அப்படிங்கிறதுல தான் ஜிமின் இருக்கு லைஃப். பிடிக்காத ஒருத்தர் கூட லைஃப் லாங் இருக்கிறதுக்கு பிடிச்ச ஒருத்தர் கூட ஒன் டே இருந்தாலும் அது லைஃப் லாங் ஹாப்பி தானே? அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, அப்போ நீ ஜேகேவை தான் கடைசி வரைக்கும் ஜேகே கூட தான் இருக்க போகிற? ஆமாம் தயாங், அதில் உனக்கு என்ன ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனக்கு எந்த டவுட்டும் இல்லை ஃபியூனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஐஸ் ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது, லைக் ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகுது. நீங்கள் அப்படியே அவனோட ஐஸையே பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே ஜேகேவும் ரொம்ப ஷார்ப்பாக அதை பார்த்துட்ருக்காரு. ஆஃப்டர் 1 மினிட் பிளிங்க் அப்புறம் அது அப்படியே காம் ஆயிடுது. அப்போ தயாங் அப்படியே உங்களை பார்க்குறான். ஃபியூனா, என் கூட வந்துரு, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். என்ன தயாங் பேசிகிட்டு இருக்க? ஹே, உங்கள் 2 பேருக்கும் ஜேகே ஃப்ரெண்டு தானே? எப்படி அது ஃப்ரெண்டோட லவ்வரை எப்படி நீங்கள் வந்துட்டு இப்படி பேசலாம்? எனக்கு சத்தியமாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க 2 பேரையும். அப்போது 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. அப்படியே மூஞ்சா பார்த்துக்கிறாங்க, ஜங்கு கூட மூஞ்சியாக பார்க்குறாங்க. ஸோ அப்படியே மாற்றி இது பண்ணிகிட்ருக்க ஜேகே அப்படியே அவங்களோட பார்க்குறாரு. சரி பாரு ஃபியூனா, அவனுங்க சும்மா ஜஸ்ட் உங்ககிட்ட ப்ளே பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நீ கீழே போயிட்டு சியாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஓகேவா? சரி ஜங்குக்கா, நான் போகிறேன். போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே அனுப்பி வைக்கிறாரு. என்ன தயம், ஏதோ பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஹே, அவளை என்ன பண்ண?
நான் ஒன்றும் பண்ணலை. ஐ திங்க் அவள் வந்து ஒரு நார்மல் ஹியூமனே கிடையாது. அவகிட்ட அதுக்கும் மேலே என்னமோ இருக்குது. அவகிட்ட வேம்பையர் பவர் இருக்குது. ஸோ என்னமோ தெரில. ஆனால் எப்படி அவளுக்கு அந்த பவர் கிடச்சிச்சு? நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. நான் ஒன்றுமே பண்ணலை. எனக்கே இந்த விஷயம் இப்போ தான் தெரியும். எப்போன்னா ஃபெரிஸ் கூட நம்ம சண்டை போட போனோம்ல. ஆமாம். அப்போது அவளை ரோசி அட்டாக் பண்ணும்போது அவளுக்கு ஒன்றுமே ஆகலை. ஐ மீன் என்னதான் அட்டாக் பண்ணா. அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இவ என்ன பண்ணிட்டான்னா இடையில வந்தப்போ அவளோட பவர் என் மேலே சுத்தமாக யூஸ் ஆகலை. ஸோ அவ ஏதோ சம்திங் ஸ்பெஷல். ஐ திங்க் ஸோ உங்களோட பவர்ஸும் எப்படியும் ஒர்க் ஆகாது. ஸோ உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? பி கூல் அண்ட் ஸ்டேபிளாக இருங்க. உங்களோட இதில் ஃபியூனாவை ரொம்பலாம் கம்பல் பண்ண முடியாது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே சொல்கிறாரு. 2 பேரும் அங்கேருந்து வந்துட்டு ஒரு மாதிரி ஜேகேவை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. சரிடா, போதும் முறைச்சது, போங்க, உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கோங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்து கூலாக வந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. 2 பேரும் அப்படியே வந்து அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகேவா? பாய், லவ் யூ ஆல்.